ஸோ மக்களே கிறிஸ்பி தோசை ஆர்டரில் இருக்கும். இன்னைக்கு வந்து கிறிஸ்பி தோசை இப்பயும் கிறிஸ்பியாக தான் இருக்கா இல்லையான்னு போய் பார்க்க போகிறோம். ஒரு கோன் ஐஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே கோன் ஐஸ் மாதிரி உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி போட்டு சாப்பிடலாம். கிறிஸ்பியாக இருக்கா நிஜமாக இப்படி சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். நெய்யெல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அவங்களோட யூஸ்வல் சாம்பார் அடிச்சிக்க முடியாது. இது என்னோட ஃபேவரட். எப்போ போனாலும் இங்கே புதினா சட்னி சூப்பராகும். எப்படி சாஞ்சல் அருமை. எல்லாருமே வந்து கிறிஸ்பி தோசை அப்படின்னு சொன்னாலே தோசை மட்டும் தான் இங்கே கிடைக்கும். அப்படி இல்லைங்க, எல்லாமே கிடைக்கும். சைனீஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கும், சாட் ஐட்டம் கிடைக்கும், மீல்ஸ் கிடைக்கும். என்னுடைய ஃபேவரட் வடை சைஸ் பாருங்க. யூஸ்வலாக சாப்பிட்ற வடை மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது வடை. கிறிஸ்பி தோசையில் உங்களுக்கு மெயினாக இந்த சட்னி கொடுப்பாங்க. இந்த சட்னியை நீங்கள் நல்லா அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, இப்போ க்ராய்டன் கிறிஸ்பி தோசை போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. புக் பண்ணிட்டு போங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இது வந்து கார்ன் கிறிஸ்பி தோசை ஃபார் கிட்ஸ். ஸோ உன்னோட வேர்டிக்ட் என்ன? கிறிஸ்பி தோசை நிஜமாவே கிறிஸ்பி தான் இருக்கா? கண்டிப்பாக கிறிஸ்பியாகவே இருக்குது. பாருங்கள், வெரி நைஸ். அவங்களோட சாட் ஐட்டம் குஜராத்திஸே இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அருமையாக இருக்கும். கிறிஸ்பி தோசாவுடைய க்ராய்டன் பிரான்ச்சில் இருக்குங்க. இந்த கோபி 65 சும்மா அட்டகாசமாக இருக்குது. இது வந்து மிக்ஸ்ட் வெஜ் ஊத்தப்பம். சாம்பார் இஸ் வெரி நைஸ் as well. It's like a perfect balance ஊத்தப்பம். ஆக்சுவலி இது வந்து 128 சீட் கெப்பாசிட்டி வரும். கொஞ்சம் என்லார்ஜான ஒரு ரெஸ்டாரண்ட். அண்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் கூட இருக்கு. இப்போ பார்ட்டிஸ்லாம் இங்கே பண்ண முடியுமா? இங்கே பண்ணலாம். லைக் அவங்களுக்காக ஒரு ஏரியாஸ் வந்துட்டு செப்பரேட்டாக பிளாக் பண்ணிடுவோம். ஸோ மக்களே என்னன்னா, இந்த கிறிஸ்பி தோசையோட எல்லா பிரான்ச்சஸ்லேயும் உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். பியர் பைண்டில் வாங்கிக்கலாம். ஸோ மக்களே கிறிஸ்பி தோசை ஆர்டரில் இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கிறிஸ்பி தோசைக்குள்ளார கிறிஸ்பி தோசை இப்பயும் கிறிஸ்பியாக தான் இருக்கா இல்லையான்னு போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே இருக்கும். ஸோ கிறிஸ்பி தோசை வந்தாச்சு. கிறிஸ்பி தோசைலாம் என்னென்னா மெயினாக வந்து அங்கே வந்து தோசை சாப்பிட்லன்னா கிறிஸ்பியாக தோசை சாப்பிட்லன்னா எப்படி. ஸோ க்ராய்டன் கிறிஸ்பி தோசையில் இருக்கும். அதே மாதிரி அழகாக ஒரு கோன் ஐஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே கோன் ஐஸ் மாதிரி உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி போட்டு சாப்பிடலாம். தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிறிஸ்பியாக இருக்கா நிஜமாக இப்படி சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெய்யெல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் சட்னியே எல்லாமே சாப்பிடலாம் போல இருக்கே. அப்படியே போகுது. சட்னி பாருங்கள், சாம்பார் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு சாம்பார்? அவங்களோட யூஸ்வல் சாம்பார் அடிச்சிக்க முடியாது. சட்னி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிறிஸ்பி தோசை பொறுத்த வரைக்கும் கரெக்டான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 13 பிரான்ச் வந்து இது வரைக்கும் வந்து எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. இது என்னோட ஃபேவரட். எப்போ போனாலும் இங்கே பாருங்க. உங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும்? புதினா சட்னி சூப்பராகும். எப்படி சாஞ்சல் அருமை. என்னுடைய ஃபேவரட் வடை சைஸ் பாருங்க.
டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது மெதுவடை. வடை, the taste of this vada is very unique taste. It's like வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற வடை மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. நல்ல ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட், நல்லா இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது வடை, நம்ம கிறிஸ்பி. சட்னிங்களோட சாப்பிட்டாலும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். சூப்பர். நல்ல இந்த சட்னிங்களோட சாப்பிட்டாலே வந்து இந்த வடை சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய இந்த சட்னி நல்லா இருக்குல்ல. இட்லி குட்டி குட்டியாக வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது இட்லி. க்யூட்டாக இருக்குல்ல. ஐயோ நல்லா முக்கிக்கணும். இந்த இட்லி கொடுக்குற சட்னி பாருங்க. சட்னி நம்ம ஊர் கெட்டி சட்னி இருக்குல்ல, அதுலேயே லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஷாரில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. அப்புறம் தக்காளி சட்னி அல்டிமேட். இட்லி தோசையில் உங்களுக்கு மெயினாக இந்த சட்னி கொடுப்பாங்க. இந்த சட்னியை நீங்கள் நல்லா அப்படி எடுத்து அப்படி வாய் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இப்போ கிராய்டன் கிறிஸ்பி தோசை போனீங்கன்னா நம்மளோட கோடு கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. புக் பண்ணிட்டு போங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இது வந்து கார்ன் கிறிஸ்பி தோசை ஃபார் கிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கிறிஸ்பஸ் கடிச்சிட்டேன். சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ உன்னோட வேர்டிக்ட் என்ன, கிறிஸ்பி தோசை நிஜமாவே கிறிஸ்பி தான் இருக்கா? கண்டிப்பாக கிறிஸ்பியாக இருக்கிறது பாருங்கள். ஓகே, கமெண்ட்டில் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்பி தோசை பற்றின்னு கீழே போடுங்க. இந்த 13 பிரான்ச்சில் எங்கேயாச்சும் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர். நம்ம வந்து ஞாபகம் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் ரெட்டிங் பிரான்ச் போடும். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 13th பிரான்ச் வரும். சூப்பர். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு see the amount of growth. அவங்களுடைய growth பார்க்கறதுக்கு எங்கள் கூடயே அவங்களும் க்ரோ பண்ணுறாங்க. ஆமாம், நல்லா இருக்கு, வெரி நைஸ். சூப்பர். இவங்க வந்து எல்லாருமே வந்து கிறிஸ்பி தோசை அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன நினைக்கிறதுனா தோசை மட்டும் தான் இங்கே கிடைக்கும். அப்படி இல்லைங்க, எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கும், அப்புறம் வந்து சாட் ஐட்டம் கிடைக்கும், மீல்ஸ் கிடைக்கும், எல்லாமே இருக்குங்க. ஒரு பெரிய மெனு இருக்குது. அவங்களோட சாட் ஐட்டம் குஜராத்திஸே இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ நிறைய பின்னாடிலாம் மக்கள் ஹிந்திலையும் குஜராத்திலையும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது நல்லா இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணுவோம். அருமையாக இருக்கு. உள்ளே இருக்கு இந்த மசாலாலேருந்து இந்த பூரியிலேருந்து எல்லாமே. என் வீட்டுக்காருக்கு வந்து இந்த பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இருந்துச்சுன்னா அவர் விடாமல் சாப்பிட்டுட்டே இருப்பார். அதை பானிபூரி சாப்பிடணும், இந்த மாதிரி டேஸ்டியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணுன்னா கிறிஸ்பி தோசை கிராய்டன் வாங்க, நம்மளோட கோடை யூஸ் பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட் வாங்க, எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக போட்டுட்டு அப்படின்ட்டு. This is Gopi. Gopi 65. அட்டகாசமாக இருக்குது இந்த டேஸ்ட். நல்ல ஃப்ளேவர்ஸும். கோபி 65 இஸ் கிறிஸ்பி. ஆம்ச்சூர் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டேங்கி, ஒரு மாதிரி மிக்ஸ் திங், வெரி டேஸ்டி. சூப்பர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோபி 65 கிறிஸ்பி தோசாவுடைய கிராய்டன் பிரான்ச்சில் இருக்குங்க. இந்த கோபி 65 சும்மா அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக கிராய்டன் பிரான்ச் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்த் த டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கோடை யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்குதுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அக்கா நூடுல்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரெட்டு, அதுவும் வெஜிடேரியன் எப்படி இல்லை? ஆமாம். அக்கா நூடுல்ஸ் நம்ம ஊரில் கிடைக்கும்ல அந்த டேஸ்ட்டு அப்படியா, அருமையாக இருக்குங்க. எனக்கு சாஸ் கூட வேண்டாம், அப்படியே இதுலேயே நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ். இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு சாஸ் எடுக்கிறேன். சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அதை பாருங்க. ஆஹா, இது நான் ஸ்டாப்புங்க, நிறுத்தவே முடியல. நல்லா இருக்குது, ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஒரு லைட்டாக ஒரு மிளகு காரமும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு.
Like it? Chanzel. Amazing. Yeah. Cool. So this is paneer manchurian. The Manchurian taste irukla. I love that. Imanga? Normally wetish da irukku, moist irukku. Meliyum moist. Semi-gravy mariya. Semi-gravy. Dry only. But then because it's a Manchurian thing. Super. The taste is ultimate. Oh? Super. Starters, this is another Must have. must have. இவங்க சில்லி நான் பாருங்க நல்லா இருக்கு. அது கூட நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்கு. இது பாருங்க மிளகாய் போட்டு பாருங்க குட்டி குட்டி இது கார்லிக்லாம் இருக்குது பாருங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்களா கிறிஸ்பி தோசைனா பாருங்க நான் பன்னீர் அருமையாக இருக்குது, சூப்பர் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் ஷெஃப் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லேயே இருக்கு. இது வந்து மிக்ஸ்ட் வெஜ் ஊத்தப்பம். சூப்பர். பயங்கரமான டேஸ்ட். உனக்கு ரொம்ப பிடிச்சதா? எனக்கு என்னன்னா வெளியில ரெஸ்டாரண்ட்ஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் போனாக்கா என்னுடைய மெயின் வந்து யூஷுவலாக வந்து ஊத்தப்பம் தான் இருக்கும். பாருங்களேன் பொடி போட்டிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது, அங்கங்கே பச்சை மிளகாய் தென்படுது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாட்ச் ஆஃப் காரம் வந்துட்டு போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் இஸ் வெரி நைஸ் இஸ் வெல். ஸோ இட்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ட் ஊத்தப்பம். நல்லா இருக்கு. ஃபலூடா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் ஜெல்லி எல்லாம் பின்னாடி இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா. அனிஷ் தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து லீவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே? நான் வந்து 3 years. 3 years இங்கே தான் இருக்கீங்க? நான் வந்து வேட்ஃபோர்ட், இதுக்கு முன்னாடி வேறு பிரான்ச் இருந்தேன், இப்போ இங்கே வந்து இது அருமை நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு பப்பாக இருந்தது, பப்பு மாதிரி இருந்ததோ அது? ஆமாம், இது ஒரு ஓல்டு பப் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து 128 seat கெப்பாசிட்டி வரும். ஓகே. கொஞ்சம் என்லார்ஜான ஒரு ரெஸ்டாரண்ட். அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் கூட இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. எவ்வளோ பீப்புள்ஸ் வந்தாலும் நம்ம இதில் வந்துட்டு அவங்களை அகாமடேட் பண்ண முடியும். ஓகே. அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.99 தான் வருது. 8.99. 9 o'clock மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 11:30 வரைக்குமே அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட். தோசை எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வருது. பிளைன் தோசை, மசாலா தோசாஸ்லேயே வெரைட்டிஸ் வருது. எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு 8.99க்கு. இன்னொன்று வந்து லஞ்சுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுங்க? லஞ்சுக்கு வந்து தாலிஸ் வச்சிருக்கோம். சவுத் இந்தியன் தாலிஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தாலின்னு ஒன்று வச்சிருக்கோம், தெலுங்கு தாலி வச்சிருக்கோம், பாம்பே தாலி வச்சிருக்கோம். மெட்ராஸ் தாலி வந்துட்டு 11.99 வரும், பாம்பே தாலி 11.99 வரும். ஓகே. தெலுங்கு தாலியில் வந்துட்டு ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பனானா வரும், மசாலா வடை வரும், அப்புறம் வந்துட்டு பட்டர் மில்க்கு, மேங்கோ லஸ்ஸி அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்துட்டு 12.99. ஒரு பவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோ. சூப்பர்ங்க, சூப்பர். நீங்கள் வந்து இப்போ வாட்ஃபோர்ட் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா செகண்ட் பிரான்ச்சா? அது வாட்ஃபோர்ட் வந்துட்டு 3rd branch, இது வந்துட்டு 13th branch. சூப்பர். இன்னும் எங்களுக்கு வந்து அப்கமிங் பிரான்ச்சஸ் வருது. 2 வருது இல்லை? கார்டிஃப்ல ஒன்று, பிரிஸ்டல் ஒன்று வருது. பிரிஸ்டல் ஆல்ரெடி இருக்கு, கார்டிஃப் ஒன்று இருக்கு, அப்புறம் பெட்ஃபோர்ட்ல ஒன்று வருது. பெட்ஃபோர்ட். ஓகே ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட கிறிஸ்பி தோசா ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இன்ஸ்டாகிராமில். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் வந்துட்டு எங்களோட எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டு அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம். லைக் 6 பேர் சேர்த்து புக் பண்ணுறாங்கன்னா அதில் 5 பேர் பே பண்ணால் போதும். ஓகே. அது புக் பண்ணி வரவங்களுக்கு மட்டும், ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஓகே. லைவாக வரவங்களுக்கு அது கிடையாது. 6 பேரும் பொண்ணுங்களா இருக்கணுமா? அப்படி இல்லைங்க, யாராக வேணாலும் வரலாம். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அப்புறம் வந்து எனக்கு என்னன்னா வேற நீங்கள் இது கேட்ரிங்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், அவுட்டோர் கேட்ரிங் பண்ணுறோம், லைக் டெலிவரியும் பண்ணுறோம். அதுக்கு செப்பரேட் மெனு வச்சிருக்கோம், அதுவும் நான் உங்களுக்கு தரேன், ஷேர் பண்ணுங்க. நார்மலாக டெலிவரிஸ் இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஓகே. எக்கனாமி மெனு, ப்ரீமியம் எக்கானமி மெனு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்க கேட்குற அந்த ப்ரைஸுக்கு அந்த ஃபுட்டை சூஸ் பண்ணி அவங்க அதுலேருந்து டெலிவரி பண்ணிப்போம். ஃபைன். இப்போ பார்ட்டிஸ்லாம் இங்கே பண்ண முடியுமா? இங்கே பண்ணலாம். லைக் வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் ஆல்ரெடி ஒரு 3-4
பார்ட்டிஸ் இங்கே நடந்திருக்கு. லைக் அவங்களுக்காக ஒரு ஏரியாஸ் வந்துட்டு செப்பரேட்டாக பிளாக் பண்ணிடுவோம். அவங்களுக்கு செப்பரேட்டாக வாஷ்ரூம்ஸ், ஹேண்ட் வாஷிங் ஏரியாஸ்லாம் வந்து தனியாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். பர் ஹெட் எவ்வளோ ஒரு சார்ஜ்? பர் ஹெட் வந்து 10 poundsலேருந்தே நம்ம கிட்ட மெனு இருந்து ஆரம்பிக்கும். சூப்பர். அப்புறம் இந்த 5 ஸ்டார் ஹைஜீன் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? எங்களோட எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே மேக்ஸிமம் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட எப்படி ஃபுட்டு வந்துட்டு நல்லா இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட ஹைஜீனிங்கும் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே, நான் எங்களுக்கு டேஸ்ட்லேயே தெரியுது. இந்த சட்னி இட்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டு த டீ அதே டேஸ்ட்டு அதே இது நம்மளோட சேம் இந்தியன் சவுத் இந்தியன் டிபிக்கல் டேஸ்ட் அப்படியே கொடுக்கும். ஓகே, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டெய்லி பண்ணுவோம். ஃபைன். அருமையாக டெய்லி கூட பண்ண மாட்டோம். லைக் 3 ஹவர்ஸுக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம். லைக் ரொம்ப குவான்டிட்டிஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் மீடியமாக பண்ணி வச்சுட்டு அது மூவ் ஆகிறத பொறுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக உடனே ரெடி பண்ணிடுவோம். ஓகே, எங்களுக்கு வந்து டேஸ்ட்டில் நல்லா தெரிஞ்சு வயிற்றுக்கு எதமாக இருக்குது, அதான் நல்லா இருக்குது. சூப்பர். இப்போ எங்கள் மக்கள் இங்கே வராங்க. ஓகே, லண்டன் தமிழன் இது ஃபாலோவர்ஸ்லாம் வந்தால் ஏதாச்சும் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக. பிரேக்ஃபாஸ்ட் புஃபெட்டை தவிர மீதி எந்த டைம் அவங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து 10% to 15% உங்கள் ஃபாலோவர்ஸாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக தரோம். ஸோ ஃபாலோவர்ஸ் நீங்கள் காமிச்சிங்கன்னா போதும் 10 to 15% சொல்லியிருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட் பஃபேக்கு மட்டும் கொடுக்க மாட்டாரா? ஏன்னா அது அடம் பிடிக்கிறாரு, ஏன் கொடுக்க மாட்டாருன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அது வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்கா. ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணது ஆட்டோலாம் வச்சு இல்லை வேன்லாம் வச்சு கடத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபைன். அப்போ டெஃபினட்டாக வரும். ஸோ தேங்க்யூ. அந்த என்னென்னா இப்போ வந்து கிறிஸ்பி தோசை இதோட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உலகத்துலேயே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்தியாவில் அஞ்சப்பரோ இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிச்சுட்டு யூகேக்கு வருவாங்க. கிறிஸ்பி தோசை தான் ஃபஸ்ட்டு டைமு இங்கே ஆரம்பிச்சு சென்னையில் ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டாக இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்றதுனால இங்கே இருக்கிற நம்மளோட ஊர் பீப்புளுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக இங்கே ஆரம்பிச்சது. ஸோ இங்கே மக்களோட வரவேற்பை பார்த்து நம்ம அங்கேயும் ஸ்டார்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ மக்களே, என்னென்னா இந்த கிறிஸ்பி தோசையோட எல்லா பிரான்ச்சஸ்லேயும் உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். பியர் பாயிண்டில் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு டேப் வச்சுருக்காங்க. அப்புறம் கிங்ஃபிஷர் வந்திருக்கு, பாம்பே பைசைக்கிள் கிங்ஃபிஷர் இருக்குது. ப்ளஸ் வந்து எல்லா நீங்கள் காக்டெயில்ஸ் மாக்டெயில்ஸ் எல்லாமே மாக்டெயில் எல்லாமே ஃபுல் டைம் எப்பயும் வரும். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணதுலேருந்து எப்போ கஸ்டமர்ஸ் கேட்டாலும் கிடைக்கும். சூப்பருங்க, ரொம்ப நல்ல டே. தேங்க்யூ.